ஓம் ஸ்ரீ மகா காளிகாயை நம. அக்கா, இன்று குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் பின்பற்ற வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். நவதானியங்கள் வாங்கி அதனை ஒரு பாக்கு மரத்தட்டில் பரப்பி வைக்க வேண்டும். 9 அகல் விளக்கு அடியில் சாணம் வைத்து வாழை இலையின் மேல் வைங்க. அகல் விளக்கு ஏற்ற தேங்காய் எண்ணெய் பயன்படுத்த வேண்டும். 9 நாட்கள் தொடர்ந்து காலை 6 மணிக்கு அருகாமையில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விநாயகரை 3 முறை சுற்றி வந்து வணங்கிய பின் நேராக வீட்டுக்கு வந்து ஏற்கனவே நம் வீட்டு பூஜை அறையில் தயாராக வைத்திருக்கும் அகல் தீபத்தை ஏத்துங்க. 10ஆம் நாள் நவதானியத்தில் தண்ணீர் தெளித்து முளைக்க விடுங்க. அகல் விளக்குகளை ஒரு பையில் போட்டு பத்திரமா வச்சிருங்க. 7 நாள் கழிச்ச பின்னாடி முளைத்த நவதானிய பயிர்களை பசுமாட்டிற்கு கொடுத்துடுங்க. பையில பத்திரப்படுத்தி வச்சிருந்தீங்க இல்லையா அகல், அந்த விளக்குகளை எடுத்துட்டு போய் விநாயகர் கோயிலுக்கு தீபம் போடுங்க. வாழைப்பழங்கள் 48 வாங்கி 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு கொடுங்க. இதன் பின் 9 வெற்றிலை 9 மிளகு வீட்டில் படைக்கும் இடத்தில் வைத்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு வெற்றிலை ஒரு மிளகு வீதம் நன்கு மென்று சாப்பிடுங்க. தொடர்ந்து 48 நாட்கள் விநாயகர் கோவிலுக்கு காலை அல்லது மாலை சென்று 3 முறை சுற்றி வழிபட்டு வாங்க. 48ஆம் நாள் விநாயகருக்கு சிதறு தேங்காய் போடுங்க. 49வது நாள் குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் பொங்கல் வைத்து சாமி கும்பிடுங்க. முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்க வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கும். இவ்வழிபாட்டின் மூலம் குழந்தை வரம் வேண்டி வந்தவங்க அத்தனை பேரும் குழந்தை பாக்கியம் பெற்றிருக்கிறாங்க. ஓம் காளிதாயே போற்றி. ஓம் அன்னையே போற்றி. ஓம் ஓம் ஓம்.